கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 மையம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் 6 குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமை பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையில் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க புலவர்கள் ஒழுதிட கரப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க புலவர்கள் ஒழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நீளங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகபிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவர் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவர் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். முப்பதாம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞானஸ்தானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தானே.
திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜனகராம் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மறைந்த இயேசுவும்